பழைய குடிசையின் சன்னல் வழியாக வெளியே பார்க்கும் ஒரு கனிவான பாட்டியின் முகம். சுவரில் ஒரு பழைய இராணுவ புகைப்படம். என் பேரன் ஆதி பத்திரமாக திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாட்டி கமலாவின் ஒரே வேண்டுதல் இதுதான். போர் முனையில் இருக்கும் ஆதிக்காக இந்த வீடு காதலால் நிரம்பியிருந்தது. இராணுவ உடையில் இருக்கும் ஆதி சோர்வுடன் தன் கிராமத்து தெருவில் அடியெடுத்து வைக்கிறான். கையில் அவன் வென்ற வீரப்பதக்கம். பல மாதங்களுக்குப் பிறகு அவன் வெற்றி கனியோடு திரும்புகிறான். பாட்டி வீட்டு வாசல் ஆசையுடன் ஓடி வருகிறான். குடிசை வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. கதவில் ஒரு சிறிய துணியால் மூடப்பட்ட குறிப்பு. ஆதியின் முகம் குழப்பமடைகிறது. பாட்டி, நான் வந்துட்டேன். கதவை தட்டுகிறான். பதில் இல்லை. கதவில் தொங்கும் அந்த குறிப்பை அவன் திறக்கிறான். ஆதியின் கண்ணில் நீர் நிரம்புகிறது. அவன் தரையில் மண்டிட்டு அழுகிறான். என் ஆதி, நீ வெற்றியுடன் திரும்பினால் போதும். உனக்காக நான் சமைத்த உப்புமா கிண்ணம் இங்கே காத்திருக்கும். அன்பு என்றும் உன்னுடன். பாட்டியின் அந்த கடைசி வார்த்தை. ஆதி கதவை தொட்டு முத்தமிடுகிறான். அந்த குடிசை மெதுவாக இருளில் மறைகிறது. அக்கம் பக்கத்தினர் வந்து அவன் திரும்பி வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே பாட்டி அவனை நினைத்து கொண்டே மறைந்துவிட்ட செய்தியை கூறுகிறார்கள். வீரப்பதக்கம் நிறைவேறாத பாட்டியின் ஆசையின் முன் மௌனமாக தொங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.